விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி இருக்கிறார்கள், பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன நிலைமையில இப்ப இருக்கு? ரெண்டாவது, தமிழகத்துல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதற்கான முன்னேற்றம் என்ன? ஆக்சுவலி இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து இப்போ லேட்டஸ்டா சிபிஎஸ்இ வந்து ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன பாலிசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா இப்போ சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருக்கிற 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், உங்க மதர் டங் நீங்க படிக்கணும். மூணாவது வந்து யூ கேன் ஈதர் சூஸ் ஏதாவது சான்ஸ்கிரிட், ஹிந்தி மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நோட்டிபிகேஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இங்கிலீஷை வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜா கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜா கன்சிடர் பண்ணிட்டு மிச்ச 2 லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதாவது R1, R2, R3 நீங்க எடுக்கிற லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, லாங்குவேஜ் 3. லாங்குவேஜ் 1ல வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுல ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த 4 ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ், உருது, ஹிந்தி அண்ட் கன்னடா. அதுல வெறும் கன்னடா மட்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனும் கிடையாது. சோ கன்னடாவை மட்டும் அங்க ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை வந்து அது ரொம்ப பழமையான ஒரு ஒரு மொழி அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா தமிழை தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருந்திருக்கணும். சோ எதுக்குமே இது எதுக்கு R1ல வந்து கன்னடா எதுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை. R2ல வந்தீங்கன்னா 44 லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. அந்த 44 லாங்குவேஜ்ல வந்து இந்தியன் லாங்குவேஜஸும் இருக்கு, ஃபாரின் லாங்குவேஜஸும் இருக்கு, இன்க்ளூடிங் இங்கிலீஷ். சோ இதுல இருந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாகணும். மூணாவது R3ல வந்து 22 இந்தியன் லாங்குவேஜஸ், இதுல இருந்து நீங்க ஒன்னு எடுத்தாகணும். சோ இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இன்டென்ட் வந்து சரியான இன்டென்ட் தான் ராமகிருஷ்ணன். அதாவது நம்ம இந்தியால இருக்கிற மொழிகள்ல நம்ம வந்து ஒரு மொழி எக்ஸ்ட்ராவா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்டா இருக்கலாம். இது நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு ஸ்டெப்ல அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுனால நான் இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா, இதேதான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னம் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, 2 இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்க சூஸ் பண்ணணும்னா, ஒன்னு உங்க மதர் டங்கா இருந்துதான் ஆகணும். 2வது இந்தியன் லாங்குவேஜ் வந்து எனி அதர் இந்தியன் லாங்குவேஜா இருக்கலாம். அது வந்து ஹிந்தியா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 22 லாங்குவேஜஸ் இருக்கு நமக்கு ஆஃபிஷியல் ரெகக்னைஸ் லாங்குவேஜ். அதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜை வந்து நீங்க படிக்கலாம் அப்படின்றதுதான் 14.3 நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்றது. ஆனா இதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்டென்ட் நல்லா இருக்கு, ஆனா அது எப்படி வந்து செயல்படுத்துறது தெரியல அப்படின்றதுல ரொம்ப தெளிவா வந்து இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா வந்து they have not handled it well அப்படின்றதுல ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது பாத்துக்கோங்க. அதாவது 2027 அதுல இருந்துதான் வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து, அதாவது 2 இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்த நோட்டிபிகேஷன். அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க 2026ல இருந்தே அது கன்சிடரேஷன், 2026ல இருந்தே குழந்தைங்க வந்து 2 இந்தியன் லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்றது 2வது நோட்டிபிகேஷன். அந்த 2வது நோட்டிபிகேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 9வது கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2வது இந்தியன் லாங்குவேஜ் இப்ப படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க, ஏன்னா இப்ப இருக்கிற சிஸ்டம்ல அது கிடையாது. சோ ஆனாலும் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து செயல்படும் அப்படின்றது 2வது நோட்டிபிகேஷன். 3வது நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு இருந்தாலுமே அது வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து அது சும்மா ஒரு ஸ்கிரீனிங் தானே தவிர அது வந்து உங்களுக்கு பாசிங்க்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படின்னு. சோ இதுல என்ன ஒரு புரியாத ஒரு விஷயம்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்குது, எந்த ஒரு மொழியா வேணா இருந்துட்டு போட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற குழந்தைங்க தெலுங்கு படிக்குதுன்னு நினைச்சுப்போம். தெலுங்குல வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு குழந்தை படிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா 2வது விஷயம், இதுல என்ன இம்பாக்ட்னா, ஏற்கனவே 2024ல மட்டும் 14,500 குழந்தைங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அண்ட் மேஜர்லி ஒன்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். இது வந்து NCRB ரிப்போர்ட்ல இருக்கிற டேட்டா. சோ 14,500 குழந்தைங்க வந்து ஏற்கனவே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் புரியாம இறந்து போற டைம்ல இப்போ திடுப்புன்னு வந்து நடுவுல இருந்து ஒரு எஜுகேஷன் வந்து நாங்க ரிஃபார்ம் பண்றோம்ன்ற பேர்ல திணிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் புரியல. சோ இத கேள்வி கேட்டுதான் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து இந்த ஒரு PIL ஃபைல் பண்ணாங்க. அது நிலுவையில இருக்கு, இன்னும் அது வந்து சப்ஜுடைஸ்டா இருக்கு. இந்த பிரிடெக்ஸ்ட்ல வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னம் மேடம் வந்து வேற ஒரு கேஸ் கேட்கும் போது
இதே பாயிண்ட் தான் அவங்களும் கிளாரிஃபை பண்ணாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஒரு மொழி சொல்லி கொடுக்கறது நல்லதுதான், இன்னொரு மொழி குழந்தை கத்துக்கிறது நல்லதுதான், அது எந்த மொழியா வேணா இருந்துட்டு போட்டோம். 3வது மொழி அந்த குழந்தை கத்துக்குது அப்படின்னா நீங்க 6வதுல ஆரம்பிச்சு 9ல முடிச்சிருங்க. 9 அதாவது 6th to 8 இருக்கணுமே தவிர 9th and 10th வந்து குழந்தை சப்ஜெக்ட் படிக்குமா, உட்கார்ந்து லிட்ரேச்சர் படிக்குமா? 9வது குழந்தை கிட்ட போயிட்டு நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா, இல்ல உட்கார்ந்து ஐ கத்துக்கிட்டு இருப்பாங்களா? இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் நீங்க அவைலபிள்னு சொல்றீங்க, ஆனா அந்த 22 லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு எங்க டீச்சர்ஸ் இருக்காங்க? அந்த இருக்கிற லாங்குவேஜஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, லிம்பு, சந்தாலி, ஷேர்பா, லெப்சா, கோக்போரோக் இந்த மாதிரி எல்லாம் வந்து லாங்குவேஜஸ் அந்த 22 லாங்குவேஜ்ல இருக்கு. இப்ப குழந்தை இது படிக்கணும், எந்த டீச்சருக்கு முதல்ல இது தெரியும்? இதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற குழந்தை இது படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நேரோவிங் டவுன் த ஆப்ஷன்ஸ். 2வது விஷயம், என்ன இப்படி ஒரு ஹரி? 3வது விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 22 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்டுக்கு நாங்க ஏற்கனவே வந்து புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மிச்சத்தை வந்து நாங்க வந்து பை த எண்ட் ஆஃப் ஜூலை வந்து எங்களுக்கு புக்ஸ் ரெடி ஆயிடும் அப்படின்றதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட். சோ அப்படி இருக்கும்போது 22 சப்ஜெக்டையுமே ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்க எப்படி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம்? உங்க கையில புக்ஸும் கிடையாது, உங்க கையில கரிக்குலமும் கிடையாது, என்ன அப்படி ஒரு அவசரம்? சோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு நல்ல விஷயத்த கூட ஒழுங்கா நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரலன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா இன்னொரு விஷயத்துல இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் இன்டர்நேஷனல் வைடா, அதாவது உலகத்திலேயே 25ல இருந்து 30 லாங்குவேஜ் வந்து ஒரு வருஷமும் நம்ம வந்து இழந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். குளோபலி இட்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா வந்து பெருசா பேசப்படுற லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா குளோபலியா பார்த்தா கூட இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் அப்படின்றது போயிடுதே தவிர அவங்களோட லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ல இருக்கிற லாங்குவேஜஸ்லாம் அழிஞ்சு போறது, அதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே கிடையாது. ஸோ சச் பீங் த ப்ரிடெக்ஸ்ட் 7000 லாங்குவேஜஸ் உலகத்துல பேசப்படுது. அந்த 7000 லாங்குவேஜஸ்ல 40% வந்து ஏற்கனவே இட் இஸ் இந்த என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அப்படின்றது யுஎன் ரிப்போர்ட். இது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப வந்து நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பா? கரெக்டுங்க, இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது கத்துக்கிறதுக்கு ஒரு முறைப்படி நீங்க இதுக்கப்புறம் இது அப்படின்னு எடுத்து சொல்லி இருந்திருக்கலாம். உடனே வந்து எடுத்து திணிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்புன்னு யோசிக்கிறதுனால இதை ஹிந்தி தான் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இப்போ ஆப்ஷனலா நீங்க இவ்வளவு லாங்குவேஜ் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஒரு பிரைமரியா இருக்கும், பட் போக போக ஹிந்தி, சான்ஸ்கிரிட் ரெண்டுல தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஸ்கீமையே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய விஷயம் இருக்கு, ஆரம்பத்துல எதிர்க்கக்கூடிய எதிர்வினை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். கல்வி அமைச்சரை கூட பதவி விலகணுன்ற அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்குது அப்படின்னா இது அந்த மாதிரியான எதிர்ப்பை தானே இது சம்பாதிக்குது. இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்ற ப்ரிடெக்ஸ்ட் வந்து மும்மொழி கொள்கைக்கு விட அந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அதனால குழந்தைகள் இறந்து போனது, திரும்ப திரும்ப ரீ எக்ஸாமினேஷன் பண்றது, 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களோட ரீ எக்ஸாமினேஷன், சோ அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி இன்எஃபெக்டிவ் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து அவரை வந்து பதவி வந்து விட சொல்றது தவிர. பட் ஆனா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி மேஜர்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் எங்க நம்ம குழப்பிக்க கூடாது அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்டுல மேஜர், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இதுதான் சொல்லியிருக்காங்க, மும்மொழி கொள்கை வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஃபாலோ பண்ணதே கிடையாது, 1968ல இருந்து நம்ம வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வந்து அண்ணா அவர்கள் டைம்ல இருந்து இதுதான் கரெக்ட். அண்ணா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா மும்மொழி கொள்கை தேவையில்ல, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணல. ஆக்ட் எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு லேர்னிங் ஆக்ட் 2007ல பாஸ் பண்றாங்க. சோ இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் ஃபாலோ பண்ற ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கன்ஃபியூஷன். மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு இவங்களுக்கு எல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, அவங்கவுங்க சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். கரெக்டா? இப்போ 2007ல உங்களுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் 2007ல நமக்கு இருந்திருக்கு. ஸோ 2007க்கு அப்புறமா நீங்க மும்மொழி கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைச்சது, இருமொழி கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட், மும்மொழி கொள்கை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம்னா அதுக்கப்புறமா நம்ம சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை எஸ்டாப்ளிஷே பண்ணியிருக்க கூடாது. கரெக்டா? ஆனா 2007ல 500-600 இருந்த ஸ்கூல்ஸ் இப்போ 2024ல 1550 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்காவாசி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறதே பொலிட்டிஷியன்ஸ் தான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதாவது எஜுகேஷன் சிஸ்டமே வந்து பொலிட்டிஷியன்ஸ் கையில தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு 4 ஸ்கூல் இருக்கும், 3 காலேஜஸ் இருக்கும், யூனிவர்சிட்டி இருக்கும். இதை வச்சு இவங்க நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப கேள்வி எங்க திரும்ப வருது அப்படின்னா, நீங்க உங்களோட ஸ்கூல்ஸ் நீங்க நடத்தும் போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ இல்ல ஸ்டேட் போர்ட் ஸ்கூலோ இல்ல ஐசிஎஸ்சி ஸ்கூலோ நடத்தாம சிபிஎஸ்இ ஸ்கூல் ஏன் நடத்துறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு நேஷனல் லெவல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ யூபிஎஸ்சி நீட்டுக்கோ ஜேஇக்கோ அதுக்கு வந்து உங்களுக்கு இதுக்கு சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தேவைன்றது நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மக்களை மட்டும் ஏன் இப்படி குழப்பணும்? இது எப்படி ஆயிடுதுன்னா, இந்த இருமொழி கொள்கை முன்மொழி கொள்கை நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது எல்லாமே போகஸுங்க. இதெல்லாம் நடக்கல, தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லை. நம்மள நம்ப வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இன்னைக்கும் 3 லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்னு உட்கார்ந்து போர்க்கொடி தூக்குற எல்லாருமே அவங்க பேர்ல 3-4 ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்கூலும் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான். எல்லா ஸ்கூல்லயும் இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் என்இபி வந்ததுக்கு அப்புறம் ஹிந்தி கூட கத்துக்கோங்க, இல்லைன்னா வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கோங்கன்னா அது வந்திருக்கு. இத்தனை வருஷமா ஹிந்தி மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவுக்கு 1965ல நேரு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜா மாத்தணும், ஆஃபிஷியல் லாங்குவேஜா இல்ல நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தியா மாத்தணும்னு சொல்லியிருந்தாரு. இல்ல முடியாதுங்க, பிகாஸ் எவ்ரி ஸ்டேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம யூரோப் மாதிரி ஒரு செட்டப்புங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்குமே டைலெக்ட் மாறும். ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வந்து லாங்குவேஜ் மாறும். என்ன சொல்றது, இப்ப தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பேசுற தமிழும் கன்னியாகுமரியில பேசுற தமிழும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். திருச்சியில பேசுற தமிழ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டைலெக்ட்ஸ் மாறும். இது வந்து பியூட்டி ஆஃப் த கண்ட்ரி. இதைதான் நம்ம ரிச் கண்ட்ரின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு அழகு. அதே மாதிரி சாப்பாடு மாறும், நம்ம கல்ச்சர் மாறும், நம்ம பேசுற விதம் மாறும், நம்ம துணிமணி மாறும், எல்லாமே மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம we are under one single umbrella called India, கரெக்டா? அதனாலதான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்றது. இந்தியாவை கண்ட்ரின்னு சொல்லாம சப்கான்டினென்ட்னு சொல்றதுக்கான ரீசனே இதுதான். இப்ப நீங்க யூரோப்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெர்மனில வந்து வேற லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரா இருக்கும், ஸ்பெயின்ல வேற லாங்குவேஜ் கல்ச்சரா இருக்கும், இட்டலியில வேற லாங்குவேஜ் கல்ச்சரா இருக்கும். அதே மாதிரிதாங்க இந்தியாவும். ஒருவேளை யூரோப் ஒரு கண்ட்ரியா இருந்திருந்ததுன்னா இந்தியா மாதிரி தான் இருந்திருக்கும். சோ இப்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி இங்கிலீஷ் தான். அது வந்து ப்ரிவலன்ட் இன் இந்தியா அண்ட் அப்ராட். இப்போ இருக்கிற ஒரு இன்டர்நெட் ஸ்பேஸ்ல நான் வந்து என்னோட இங்கிலீஷை இன்னும் நல்ல இங்கிலீஷ் பேசணும்னு நான் நினைப்பேன்னா, இல்லைன்னா வந்து நான் வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் தான் கத்துக்கணும்னு நினைப்பேன். பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் கண்ட்ரி. இப்போ இது குளோபல் வேர்ல்டு ஆயிடுச்சு இப்போ, கரெக்டா? எதுவுமே வந்து பவுண்டரிஸே எதுவுமே கிடையாது. ஆனா இதுல நம்ம என்ன எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கைன்னு வரும்போது இட் இஸ் நாட் ஒன்லி ஹிந்தி. உங்களுக்கு ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நீங்க ஹிந்தி படிக்கணும்னு ஸ்பெசிபிக்கா சொன்னாங்கன்னா யூ கேன் சூ அகேன்ஸ்ட் தெம். எந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் நாங்க உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் சொல்லி கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு போய் ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. இட் இஸ் அகேன்ஸ்ட் த என்இபி லா. மேம், ஆனா பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அங்க இருக்குல்ல மேம். இப்ப என்னன்னா வேற நியூ லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான டீச்சர்ஸ் இல்லைன்றது நீங்களே சொல்லியிருந்தீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஸ்கீம் வந்து யாருமே ஆப்போஸ் பண்ணல, நீங்களே வந்து ஆப்போஸ் பண்ணல. பட் இதை ஃபைன் டியூன் பண்றதுலதான் சில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அத கவர்மெண்ட் பண்றதுக்கான தயார் நிலையில இருக்கா? இப்ப ஏதாவது சஜஷன் சொன்னாங்க அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க, இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற இம்போஸ் பண்றாங்களா? நிறைய இவங்களோட பாலிசிஸ் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பாலிசி. உண்மையாவே நாட்டுக்கு நல்லதான யோசிக்கிற பாலிசி. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலிசி பத்தி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாலிசியை திணிக்கிறது. அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாலிசி வைஸ் கேட்டீங்கன்னா இது நல்ல ஒரு பாலிசியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாலிசி தான். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிறோம், அந்த லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜா, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அவங்க கொடுக்கறது இட்ஸ் அ குட் இது. ஆனா அதுல 2 கண்டிப்பா நீ இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் தான் படிச்சாகணும். இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க, எந்த நாட்டுல அஃபிஷியல் லாங்குவேஜ் வில் பி கன்சிடர்ட் as a foreign language? நீங்க இங்கிலீஷை வந்து எப்படி ஃபாரின் லாங்குவேஜ்னு கன்சிடர் பண்ண முடியும்? இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா போட்டிருக்காங்க அப்படின்னா there is a complete science behind it. இந்தியால ஒரு கார்னர்ல ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஹிந்தி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஹிந்தி பேச முடியாதவங்க இங்கிலீஷ் பேச கம்ஃபர்ட் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனாலதானங்க நம்ம குளோபல் லீடர்ஸ் ஆறோம். சுந்தரம் பிச்சை எல்லாம் இப்ப என்ன ஹிந்தி பேசிட்டு வெளிநாட்டுல போய் இருக்காரா?
இங்கிலீஷ் அப்படின்றது இட் இஸ் அ குளோபல் ஸ்ட்ரென்த். அந்த இங்கிலீஷ் வந்து இட் இஸ் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்றதுக்காக தான் யோசிச்சது ஒரு அபிஷியல் லாங்குவேஜா நமக்கு கொடுத்தது. அந்த அபிஷியல் லாங்குவேஜை வந்து நீங்க இப்போ ஒரு ஏலியன் லாங்குவேஜ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜா பாத்தீங்க அப்படின்னா உங்க கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்ல அப்படின்றதுல தான் எனக்கு ஐ திங்க் தெர் இஸ் நோ மச் கிளாரிட்டி இன் வாட் தே வாண்ட் டு டூ. கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்கிற அதாவது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற லாங்குவேஜஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற லாங்குவேஜை கம்பல்சரி ஆக்குனாலே முடிஞ்சது. எத்தனை ஸ்கூல்ல இப்ப தமிழ்நாடு தமிழ் கம்பல்சரி சொல்லுங்க பாக்கலாம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல விட்டுருங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நான் மெட்ரிகுலேஷன்ல தாங்க படிச்சேன். நான் தமிழ் படிக்கவே இல்லை. நான் தமிழ் அப்புறம் சைட்ல படிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, மூணாவது வந்து நான் பிரெஞ்சு படிச்சேன். தமிழ் வந்து நான் சைட்ல உட்காந்து தமிழ் டியூஷன் டீச்சரை வச்சு படிச்சேன் நான். ஸோ டெக்னிக்கலி தமிழ் சொல்ற தமிழ்நாட்டிலேயே தமிழ் படிக்காம ஒரு பொண்ணு 10th 12th பாஸ் பண்ண முடியும். தட் இஸ் த லூப் ஹோல் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லயுமே அந்த ஒரு மதர் டங் நீங்க படிக்காம பாஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற லாங்குவேஜ் வந்து தானா வந்து இட் இஸ் கோயிங் டு சர்வைவ். இதுக்கு எதுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு நமக்கு சொல்லணும் தமிழை வந்து நம்ம காப்பாற்றணும், ஹிந்தியை காப்பாற்றணும், தெலுங்கை காப்பாற்றணும்னு சொல்லவே தேவை கிடையாது. உங்க ஸ்டேட்ல இருக்கிற மொழியை நீங்க படிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது பண்ணாததுனாலதான் என்னாதுன்னா இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா மைத்லி அப்படின்ற அந்த ஒரு இது போஜ்புரி அப்படின்ற ஒரு லாங்குவேஜே இல்லாம போயிடுச்சு. ராஜஸ்தான்லயே வந்து நிறைய வேரியன்ஸ் ஆஃப் ராஜஸ்தானி லாங்குவேஜஸ் இருக்கு, அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப மகாராஷ்டிராலே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா என் குழந்தை மராட்டி பேச மாட்டேங்குது, ஹிந்தி தான் நிறைய பேசுது அப்படின்னு. அவ்வளவு எதுக்குங்க, பஞ்சாப்ல இருக்கிறவங்க ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இப்ப பஞ்சாபியே பேசிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் இப்ப அங்க ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியானால பார்த்தாலும் அதே கதை தான். சோ டெக்னிக்கலி உங்க லாங்குவேஜ் நீங்க பிரிசர்வ் பண்றது அவங்க ஸ்டேட்ல பிரிசர்வ் பண்ணாலே இந்த லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போவோன்ற பயம் இருக்காது. சோ உண்மையாவே அவங்க லாங்குவேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அந்த லாங்குவேஜ் படிச்சு ஆகணும். இதர் as a second language or as a third language ஒரு ரூல் போட்டாங்கன்னா தட் இஸ் மச் ஈஸியர் இல்லைங்களா? மேடம், இப்ப என்னன்னா கல்வி வந்து இப்போ பொதுப்பட்டியல் இருக்கு, அது வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், வந்தா மட்டும்தான் இதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுன்ற புதிய குரல் ஓங்கி ஒழிப்பதற்கான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கு இல்லையா? தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மத்திய அரசு கிளப்புதா இந்த விஷயத்துல அப்படின்ற ஒரு பார்வை வைத்தா அதற்கு என்ன அரசியல் காரணமா இருக்குமா? ஆக்சுவலி வந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ எதனால கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா தேர் ஹேஸ் டு பி ஒரு நம்ம நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தம் மாதிரி தாங்க. இப்போ வந்து கரெக்ட், இப்போ இந்தியால ஒரு ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் போர்ட்ஸ் இருக்கு. அந்தந்த ஸ்டேட் போர்டு அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க படிச்சுக்கிறாங்க. பட் சிபிஎஸ்இ ஒரு சென்ட்ரல் போர்டு நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் இஃப் அட் ஆல் தேர் இஸ் ஒன் சிங்கிள் போர்ட் டு கனெக்ட் தெம், அந்த போர்டு சிபிஎஸ்இயா இருந்திருக்கு இது நாள் வரைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சென்ட்ரலி எய்டட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இப்போ கேந்திர வித்யாலயா இருக்கட்டும், இல்ல சைனிக் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ஆர்மி ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸா இருக்கும். மேஜர்லி ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் நிறைய இருக்கும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சோ இது வந்து கண்டிப்பா ஒரு யூனியன் லிஸ்ட்ல என்ன சொல்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சிபிஎஸ்இ மட்டும் தான் வந்து இட் இஸ் பீன் டேக்கன் கேர். பட் அதர்வைஸ் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டேட் சிலபஸ் வந்து சென்டர் வந்து டிசைட் பண்றது இல்லையா? இப்ப தமிழ்நாடு ஒரு மெட்ரிகுலேஷனோட சிலபஸ் டெல்லி டிசைட் பண்றது இல்ல, ஸ்டேட் போர்டு வந்து டெல்லி டிசைட் பண்றது இல்ல. அதெல்லாம் உங்க ஸ்டேட்ல நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க. அவங்க டிசைட் பண்றது சிபிஎஸ்இ மட்டும்தான். சோ இதுல வந்து உங்க கையில இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சிபிஎஸ்இனா நிறைய வந்து உங்களுக்கு ஃபீஸ் நிறைய கிடைக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நிறைய கொண்டு வரீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நிறைய கொண்டு வராதீங்க. தமிழ்நாடோட என்ன சொல்றது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் வந்து நீங்க அதை பெருசுப்படுத்துங்க, அதை குவாலிஃபை மேக் இட் மோர் குவாலிட்டேட்டிவ். எதுக்கு why are you dependent on the center? இது மீண்டும் இது ஒரு நல்ல விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படின்றத தாண்டி மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விஷயத்துக்காக சண்டை போறதுன்ற மாதிரி தானே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்லாம் இதுக்கு என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி இன்னொரு பெரிய விஷயம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நான் அந்த சிமிலர் கேசஸ் பண்றதுனால நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய இது ஒரு பிளைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி வந்து எங்களுக்கு சென்டர்ல இருந்து கொடுக்கல, எஜுகேஷனுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கணும், அது வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
அந்த ஃபண்ட் அவங்க எதுக்கு அலாட் பண்றாங்க? இப்போ சில தே வில் பி ஃபண்ட் அலாட்மெண்ட் தானே ராமகிருஷ்ணன். இப்போ இந்த ஒரு ஸ்கீமை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இருக்கும், உங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்காக நான் உனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மணி உனக்கு கொடுக்குறேன். இதுதான் சென்ட்ரல் அலாட்டட் ஸ்கீம், கரெக்டா? அதுல ஒண்ணுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி. நியூ எஜுகேஷன் பாலிசி எந்தெந்த ஸ்டேட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ சென்டர்ல இருந்து ஆமா உங்களுக்கு வந்து காசு தேவை இருக்கும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு டீச்சர் ட்ரைனிங் இருக்கணும், அதுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரணும். அதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது, ஸ்டேட்டை காசு போட முடியாது. அதுக்காக நீங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா நான் சென்டர்ல இருந்து இந்த காசு தரேன், கரெக்டா? இதுதான் ரூல். இதுதான் ஆக்சுவலி இந்த ரூல்ல நியூ எஜுகேஷன் பாலிசினுடைய ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ரூல் தான் வருங்களா மேம்? இந்த ஹிந்தி, இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்னுடைய ஹிந்தி அப்படின்றதுமே. ஆமா, நியூ எஜுகேஷன் பாலிசில 14.3ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, எந்த ஒரு லாங்குவேஜையும் இன்னொரு ஸ்டேட்ல நீங்க வந்து கண்டிப்பா நீ படிச்சே ஆகணும்னு வந்து திணிக்க முடியாது அப்படின்றதுதான் அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு ரூலே. சில விஷயம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே மேடம். நியூ எஜுகேஷன் பாலிசின்ற ஒன்ன மாநில அரசு ஏத்துக்கிட்டாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த கொஸ்டினும் இல்லாம அப்படியே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எந்த கொஸ்டினுமே பண்ண முடியாதுல்ல. இஸ் only for CBSE schools. ஓகே, நான் திரும்ப அதுதான் சொல்றேன், CBSE schools அப்ப don't grow CBSE schools. ஏங்க நான் என்ன கேக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துறேன்னு வெச்சுக்கோங்க. என் கம்பெனில நீங்க வந்து வேலை செய்யணும்னா இதுதான் என் ரூல்னு நான் சொல்றேன். நீங்க என் கம்பெனில சேராதீங்க. யூ ரன் யுவர் ஓன் கம்பெனி. நான் வந்து உன்னோட சிபிஎஸ்இல எனக்கு வேணும், இப்போ NEP நான் நடத்த மாட்டேன். ஆனா ஏன்னா அது முன்மொழி கொள்கை 2 ஆல் ஆஃப் இட். ஆனா நீ அந்த கொடுக்குற 3500 கோடி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தானேப்பா அந்த காசு உனக்கு. நீ தான் அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டல, அப்புறம் எப்படி உனக்கு அந்த காசு வரும்? இல்ல அந்த நவோதயா பள்ளிகள் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களும் சிபிஎஸ் சிலபஸ் தானே கொண்டு வராங்க. அப்ப ஆப்வியஸ்லி அதுவுமே அதுலதான் ஆட் ஆகும். அப்ப அதுவும் பிரச்சனை தானே. Centrally run education institutes only follow CBSE. Centrally run education, அத கேந்திர வித்யா, நவோதயா ஸ்கூல், சைனிக் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆர்மி ஸ்கூல்ஸ் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரலி ரன் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அது மேஜர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கிறது, இல்ல பசங்களே வந்து இப்ப வேற வேற ஸ்டேட்ல போய் படிக்கிறது, அதெல்லாம் ஈஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம். இல்ல என் குழந்தை கண்டிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் படிக்கும், ஆந்திரால மட்டும்தான் படிக்கும், கேரளால மட்டும்தான் படிக்கும், வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டேட் போர்ட் இஸ் a very good option. See, undoubtedly our education system has been the best. Apra why are you relying on the CBSE? CBSE எதுக்கு அவங்க ரிலை பண்றாங்க அப்படின்னா நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து CBSE ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து உங்களுக்கு क्वेश्चंस கிரியேட் பண்றாங்க. நீங்களே CBSE ஸ்டாண்டர்ட்க்கு ரைஸ் ஆயிடுங்களே. See, உங்க கிட்ட தான் நம்ம சிலபஸ் இருக்கு, CBSE சிலபஸ்க்கு அப்கிரேட் பண்ணிடுங்க. You don't have to ask them for any permission. See, அவங்க சொல்ற 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவா இருக்கட்டும், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கட்டும், அது எல்லாமே சிபிஎஸ்இக்கு மட்டும் தானே. நீங்க உங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட வந்து இன்னும் என்டர்பிரைசிங்கா பண்ணுங்க. You don't have to follow them. நான் அவங்களோட பாலிசி யூஸ் பண்ணி அவங்க பாலிசியை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்கம்மா, சிம்பிள். நீங்க எங்க பாலிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம். நான் பாலிசியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன், எனக்கு காசும் கொடுன்னா இது சரியா இல்லைல்ல இது. ஆக்சுவலி நான் இன்னொன்னு என்ன ரீட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ராமகிருஷ்ணன், இந்த 2007 தமிழ் லேர்னிங் ஆக்ட் அதுல வந்து ஸ்பெசிபிக்கா 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். இதுதான் அதோட ரூல். அந்த ஆக்ட்ல கூட நீங்க 3ஆவதா ஒரு லாங்குவேஜ் படிக்க கூடாதுன்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி மக்களுக்கு வந்து தெளிவா புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பா படிக்கணும். இதனால 3ஆவது லாங்குவேஜ் படிக்க கூடாதா அப்படின்னா அதை பத்தி அது எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல. இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் லேர்னிங் எனி அதர் லாங்குவேஜ். ஸோ 3ஆவது லாங்குவேஜ் நமக்கு ஹிந்தி படிக்கிறது தான் பிரச்சனையே தவிர 3ஆவது லாங்குவேஜ் எனி அதர் லாங்குவேஜா நம்ம படிக்கலாம் அப்படின்றது தான் இப்ப வந்திருக்கிற புது ஃபார்முலா. So such being the case, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு இருந்ததுன்னா நம்ம இத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வச்சிருக்க போறது கிடையாது. ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வளருது தமிழ்நாட்டுல அப்படின்னா உண்மையாவே அதோட குவாலிட்டி நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நிறைய குழந்தைங்க சிபிஎஸ்இலயும் போய் படிக்கிறாங்க. ஸோ சச் பீங் த கேஸ் இந்த குழந்தைங்களை அவங்க அம்மா அப்பாவை இதெல்லாம் போட்டு குழப்பாம படிச்சவங்களே நிறைய பேர் என்கிட்ட வந்து 2வது ஹிந்தி திணிப்பு நடக்குது இங்க அப்படின்றது என்னன்னா புரிதல் ரொம்ப கம்மியா இருந்து. ஸோ
சோஷியல் மீடியால சொல்றது மட்டுமே உண்மைன்னு நம்புற ஒரு நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம், வெரி அன்பார்ச்சுனேட்லி. சோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பி ஒரு டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்றேன். இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது எந்த ஒரு ஆங்கிள்லயுமே உங்களுக்கு ஹிந்தி திணிப்பு கிடையாது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை மதர் டங் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்றது கொண்டு வராங்க, which I think it is a welcoming state. ஆனா அவங்க கொண்டு வந்த விதம் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா absolutely not. குழந்தைங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல இது ஒரு டென்ஷனா ஏத்திருக்காங்க. ஜஸ்டிஸ் நாகரத்னா மேடம் சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த 3rd லாங்குவேஜ் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க கம்ஃபர்டபுளாவும் படிப்பாங்க, அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பும் இருக்கும். 9th 10th இருந்து அடுத்து குழந்தைங்க சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்களா, உட்காந்து லாங்குவேஜ் படிச்சுட்டு இருப்பாங்களா? So I think that's how they have to handle it. தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஸ்கீமுடைய நோக்கம் என்ன, அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான இடைஞ்சல் இருக்கு, பல விஷயங்களை பேசணும். நன்றி உங்களுடைய தகவலுக்கு. தேங்க்யூ ராமகிருஷ்ணன். நேரில் மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.